108 108 109 109 110 110 111 111. வா தம்பி, நீ தான் என் பேச்சியம்மாவை பொண்ணு கட்டு வந்தியா? ஆமாம் தாத்தா. சரி உட்காரு. அது நிறையா பரீட்சையெல்லாம் வைக்க வேண்டியிருக்கு. பேச்சுக்காக என்ன வேணா பண்ணுவேன் தாத்தா. உனக்கு ஜெயந்திபுரம் சிங்காரம் தெரியுமா? சிலம்பு சிங்காரம். யார் தாத்தா அது? என்னப்பா அது? அது நான் தான்ப்பா. இது கூட தெரியாமல் இருக்க? நான்லாம் அந்த காலத்தில் சிலம்பு மாஸ்டர் தெரியுமா? 1969 அடிமைப்பெண் ரிலீஸு வாத்தியார் படம். நானும் என் கூட்டாளியும் முருகன் டாக்ஸில் போய் மண்ணில் டிக்கெட் எடுத்து உட்காருவோம். சும்மா குமிச்சு பார்த்தோன்னு வச்சுக்க, சூப்பராக இருக்கும் தம்பி. தாத்தா சேர்லாம் கிடையாதா தாத்தா? ஐயா அதெல்லாம் இருக்குப்பா, பின்னாடி இருக்கு. நாங்கள் இதில் தான் உட்காருவோம். ஏன்னா தலைவரை பக்கத்தில் பார்க்கணும்ல. இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை தான். எப்படி பார்ப்ப? இங்கே உட்காந்தா தான் தம்பி பார்க்க முடியும். வாதியார் வால் சண்டை எப்போதும் போடுவார். எனக்கு அதை பார்த்து ஆசையாக இருந்துச்சு. அதான் என் சகாட்ட சொன்னேன். அவன் சொன்னான், இல்லைடா பங்காளி, நான் மாடகுளம் வாத்தியாரை அறிமுகம் பண்ணுறேன், சிலம்பம் கற்றுக்கன்னா. அன்னையிலேருந்து கொம்பு சுற்ற ஆரம்பித்தேன் தம்பி. என்னை அடிச்சுக்க இந்த ஊரில் யாருமே கிடையாது. ஜெயந்தூரத்தில் யாரும் கிடையாது. கேட்டுப்பார். எத்தனை பரிசு! ஒருத்தனும் என்னை கண்டு பயப்படுவாங்க, வரமாட்டாங்க தெரியுமா மோதத்துக்கு. எவ்வளவு பரிசு வாங்கியிருக்கேன், எத்தனை ஆயிரக்கணக்கான அண்டாக்கள். அவ்வளோ ஏன் தம்பி, ஜல்லிக்கட்டு காலையில் 4 காலை அடங்கியிருக்கேன் தெரியுமா? என்ன தெரியும்? சரி தம்பி, அடுத்தது அந்த 50 கிலோ வெயிட்டு நீ தூக்கி காமிக்கணும், சரியா? இந்த பரீட்சையில் நீ வென்றால் தான் என் பேத்தியை உனக்கு கொடுப்பேன். தாத்தா அது ஒன்றும் வேணாம், நீ கிழிக்க வேணாம், சரியா? நீ ஒன்றும் பரீட்சை வைக்க வேணாம். ஏற்கனவே என்னை பெற்றவ பரீட்சை வச்சு அவர் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், எங்கள் அப்பாவுடைய செய்திக்காரருடைய பையன் தான் இவர். நீங்கள் வாங்க வேணும். அடங்கொய்யால, இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா பெருசு?